ஹாய் சேர்லர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் மோட்டோ விளாக்கிங்கில் வந்திருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அக்கா ப்ரெக்னென்ட் ஆனதுல இருந்து வந்துட்டு 8 மாதம் விளாகே பண்ணல. ஸ்பிட்டி வேலி கார் ரைட்டில் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு விளாக்லேயே வரல. இப்போயாச்சும் விளாகுக்கு வந்துட்டியான்னு கேட்டினா கொஞ்சம் சொல்ல வேண்டிய விஷயந்தான். ஏன்னா இப்போ தான் நம்ம ஜெரி பைக்கு ஒரு பைக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணி இதுக்கப்புறம் பைக் வெளியே எடுக்க போகிறோம். அதாவது இதுக்கப்புறம் நம்ம குட்டி பாப்பா வந்துட்டாங்கல்ல, அதனால் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு நமக்கு ஷெடியூல் ஒர்க்கில் கம்மியாகிடுச்சு. அதனால் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஒரு ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீம்லலாம் பேசியிருக்கோம். அண்ட் வந்துட்டு இன்னொன்று சோகமான விஷயம் பார்த்திங்கன்னா, எங்கள் பழைய டீம் எல்லாமே 4-3 செதறிடுச்சு. அதாவது நாங்கள் சண்டை போட்டு செதறல, ஒருத்தருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு. பிஸ்னஸ், ஜாப், அந்தமாரி நிறையா ஒர்க் வந்துருச்சு. நான் அப்படியே வெட்டிய பையனாக தான் சுற்றிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்துட்டு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் எங்களுக்கோசம் நாங்கள் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதுக்கோசம் தான் வந்துட்டு நேற்று நான் கோயம்புத்தூர் போயிட்டு வண்டிலாம் ரெடி பண்ணிவிட்டு வந்தேன். அண்ட் வந்துட்டு நம்மளோட ஆர்சி பைக்கும் கூடி சீக்கிரம் ரெடி பண்ணிவிடுவேன். ட்ராக் போகலான்னு பார்த்தா வீட்டில் வந்துட்டு அவ்வளோவா அலோவ் பண்ணல. அண்ட் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு நம்ம காரில் ஒரு பக்கம் ஃபோக்கஸ் பண்ணாலும் பைக்கில் வந்துட்டு ஒரு 70% ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா. ஸோ இந்த விளாகில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாள் நம்ம வீடியோ போடாமல் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. கடந்த எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல போனால் ஒரு 2 வருஷம் நான் சொல்லுவேன். 2023லேருந்து நான் வீடியோஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல. இருந்தாலும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் அதிகமாக சப்போர்ட் பண்ண வேணாம். இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே சப்போர்ட் எனக்கு பண்ணால் போதும். ராஜு பாய், 2 ஃபிங்கர் இன் தி கிளட்ச். இங்கிலீஷ் தெரியுமா? ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். சூப்பர். ஸ்டார்ட் ஆகலடா, இருடா. ஐயோ ஆயிச்சார். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வரேன்னு சொல்கிறதுக்குள்ளார பேட்ரி உட்காந்துக்கிச்சு. டேய் சாண்டி, ஸ்டார்ட் ஆகலடா வண்டி ஸ்டார்ட் ஆகலவா, தள்ளி விடுவா. பேட்ரி உட்காந்துக்கிச்சுதா. இது வச்சிருக்கோம்ல, பேட்ரி மானாவரியாக உரியுது. வண்டி ஸ்டார்ட் ஆகல, தள்ளி விடு. ஏய் கால், டேய் அடிச்சுவிட போகிறேன்டா. இது வச்சு டோ பண்ணி விடு. செகண்ட் கியரில் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். நல்ல சகனம். வண்டி காலையில் எடுத்தா அப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்பயும் ஸ்டார்ட் ஆகணும்னு தெரியல. இந்த இது பேர் என்ன, மேப்பு இங்கே இருக்குல்ல, இது வச்சாலும் வச்சேன். தள்ளிவிடுவா. இந்த பக்கமே வந்து தள்ளுவா. என்ன ஒரு சகனம் சார். சார் இவ்வளோ நாள் நம்ம ஏன் வீடியோ போடலன்னா, எங்கடா போயிட்டான்? இங்கே இருக்கானா? ஸ்பீடா தள்ளி விடுறா. எடுத்துக்கோ. எங்க பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. வண்டி சர்வீஸ் கொடுக்க போறேன். எங்க அக்கா நல்லா இருக்காங்களா? பொட்டப்பிள்ளை பிறந்திருக்கு. பாத்தியா? சரி வரட்டா. சரி பார்ப்போம். ரொம்ப நாள் ஆயிடுச்சா வண்டி ஓட்ட வர மாட்டேங்குதுடா. பெங்களூர்னா அப்படி போயிருக்குண்டா. கோயம்புத்தூர், கேரளான்னு போக போகிறோம். வண்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சா, ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. இருக்கும் அது ஓட்டி ஒரு 8 மாதத்துக்கு மேலே இருக்காது. நான் ஓட்டி இங்கே பேர் வேலைக்காலம் அதுமா காலையில் காட்டி ஏதோ பேசணுன்னு வச்சுக்கோயேன், பவானிலே தள்ளி விட்டு வந்துடுவேன். வா, என்ன ஒரு சகனம் ஹெச்ஆர். பார்த்தீங்களா, பேட்ரி ரொம்ப நாளாக எடுக்கல. 8 மாதம் ஆயிடுச்சு ஹெச்ஆர் வண்டி எடுத்துடலாம். வண்டியும் சரி, இந்த வண்டி இப்படியே விட்டோன்னா நம்மளால் எந்த ரைடும் பண்ண முடியல. எல்லோரும் ரைடு போயிட்டுருக்காங்க, நம்ம நியூ ஜென்ரேஷன் ரைட் போயிட்டுருக்காங்க. நான் மட்டும் உட்காந்துட்டே இருக்கேன். அது வேறு ஒன்றும் இல்லை, பாப்பா பிறக்க போகிறதுனால 8 மாதம் பக்கமாக, அதாவது ப்ரெக்னென்ட் ஆகி 2 மாதம் கழிச்சு தான் எனக்கே நியூஸ் தெரியும். அந்த ஸ்பிட்டி வேலியில் இருந்து பார்த்தீங்களா, அப்போ தெரியும். அதுக்கப்புறம் பிடிச்சி அப்படியே உட்கார வச்சுக்கிட்டாங்க. இப்போ பாப்பா பிறந்து இன்னும் ஒரு 10-15 நாள் தான் ஆகுது.
இப்போவே வந்துட்டு அவங்க ஒரு ப்ரொமோஷன் வேலை அப்படியே வண்டி சர்வீஸ் விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அண்ட் நம்ம நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் இருக்குது. அது நான் யார்ட்டையுமே காட்டியிருக்க மாட்டேன். நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆனால் அடிப்பட்டது எதனால் அதெல்லாம் காட்டல. ஆனால் அந்த அடிப்பட்டு ரெக்கவர் ஆகிறதுக்கு எனக்கு 2 மாதம் பக்கமாக ஆகிடுச்சு. அடி கம்மி தான், ஆனால் எலும்புலலாம் கொஞ்சம் நல்லா நறுக்குன்னு அடி. அதனால் அது ஒரு 2 மந்த்ஸ் ஆகிடுச்சு ரெக்கவர் ஆகிறதுக்கு. இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த லெக் வந்து ரெடி ஆகலை. மூச்சு வாங்குது சார். ஜாக்கெட்லாம் போட்டேன், இன்னும் ரைடிங் பேண்ட் இதெல்லாம் போடல. இவன் பக்கத்தில் இருக்கிறது சாண்டி தான், அவனும் ரைடான். அவனும் இப்போ தான் பைக் எடுத்தான். இவன்லாம் கூட வாரம் ரைடு போக ஆரம்பிச்சிட்டான். நாம் ஏதோ அவுட் ஆஃப் ஃபீல்டு போன மாதிரியே இவனுங்க பண்ணுறானுங்க. பெட்ரோல் வேறு இல்லை, என்னைக்கு அடித்த பெட்ரோலை தெரியல. இந்த வண்டியில் நிறைய ஒர்க் இருக்குது. என்னென்னா ஃப்ரண்ட்டு ஏபிஎஸ் ஒர்க் ஆகலை. ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஏபிஎஸ் இருக்கும், ஃப்ரண்ட்டாக பேக்காக ஏதோ ஒன்று ஏபிஎஸ் ஒர்க் ஆகலை. அப்புறம் இந்த மோடு மாற்றுறது ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேக் சஸ்பென்ஷனு, அப்புறம் ஃபுட் ரெஸ்ட்டு, அப்புறம் ஆயில் சர்வீஸு, பேக் பேடு, அது பேர் என்ன, செயின் ஸ்ப்ராக்கெட்டு, இதெல்லாம் எதுவுமே இல்லை. வண்டி ஏதோ இருக்கேன்னு ஓடிட்டுருக்கு. சரிங்க, இந்த ஏரியா எப்பயுமே டிராஃபிக் இருக்குது. இந்த ஏரியாவில் தான் வச்சு ஆக்சிடென்ட் ஆனிச்சு. இப்படி ஓரமாக நின்றுட்டு இருந்தேன்னா தமால்னு வந்து பின்னாடி இடிச்சு விட்டாங்க. அந்த தாத்தா நின்னார்ல, அந்த மாதிரி தான் நானும் நின்னேன், இடிச்சு விட்டாங்க. சரி, ஸ்கூட்டியில் நின்றுட்டு இருந்தது. வேறு என்னன்னு போடுறது, ஏதோ பைக்கில் போய் இடிச்சு விழுந்தா கூட ஏதோ சொல்லி போட்டுறதுக்கலாம். ஸ்கூட்டியில் சும்மா நின்றுட்டு இருந்ததுக்கலாமா, அது ஒரு கான்ட்ரவர்சி வீடியோவை போடுறது. அதனால் அதை நான் போடலை. எப்போ கோப்ரோ வாங்கினேன் பா, இன்னும் இந்த கால் சிண்டி தான் வச்சு நடந்துகிட்ருக்கேன். பயங்கர பயணம். இந்த டிஸ்பிளேயே காண்டாகுது. அவன் டைப் பண்ணுற சவுண்ட் எனக்கு இங்கே கேட்டுட்ருக்கு. அம்மை, ஐயோ உடஞ்சிருச்சா? இவன் வேறு பார்க்கலாம். கேஷுவலாக போய் நின்றுக்கலாம். ஆ சாண்டி, எப்போ கோப்ரோ வாங்கின? பேக் ஜிப்பு போடு. நான் அழுத்தினேன்டா, அது போக மாட்டேன்ருச்சு. கேடிஎம் வருதா? கிச்சா கடையில் ஒட்டிக்கலாம்டா. வண்டி நம்பர் 14, ஃபேன்சி நம்பரா? ஜிப் போட்டு விட்றா. எக்கிட்டேன்டா. ஆ போதும் ஃபுல்லாக போட்டுறத. இவனுக்கு அவன் பேருனா வினீத்துக்கு ஃபோன் பண்ணிடு, வந்துட்டுருக்கோன்னு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்க வச்ச கிளம்பலாமா? இங்கே ஒரு கார்னிங் பெண்டு வரும். ஐயோ, கொஞ்சம் தடாபுடான்னு தான் இருக்கு சார். ஒரு 2-3 டைம் ஓட்டிகிட்டே இருந்தேன்னா செட் ஆகி போயிடும். பாலண்ணே, நீ பால் ஊற்றிட்டு இருக்க, எங்களுக்கும் சேர்த்து ஊற்றிடாத. போ, முன்னாடி போ. கார்னிங் போடு. நான் பொறுமையாகவே போனேன் சார். எனக்கு கொஞ்சம் 3 நாளாக நேரம் தெரியாமல் இருக்கு. ஐயோ, அது வேறு பாப்பா வேறு பிறந்திருக்கால. அதனால இனிமேல் நம்ம எங்கே போனாலும் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும்னு சொல்லி கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பயம்லாம் வந்துடும் போல். அவன் பேர் எப்படி போயிட்டுருக்கான், நான் எப்படி போயிட்டுருக்கேன். எதுக்கு நமக்கு சாரி ஜெரி. நம்ம ஜெரிக்கு நிறைய உடம்பு சரியில்லை. ஒரே பாட்டு வளைச்சு ஓடிட்டு இருக்கு. ஏய், இது வேற எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அந்தாண்ட போ. எப்படி யூஸ் பண்ணுறது? வந்துருச்சு. ஐயோ, ஏய் போ, அந்தாண்ட போ. எப்படி யூஸ் பண்ணுறது? பிளேலிஸ்ட்டு. இது எப்படி பிளேலிஸ்ட் போகிறது? இது அப்பப்போ யூஸ் பண்ண
சாண்டி வண்டியில் சைடு மிரர் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நேரமாக பின்னாடி நின்றுட்டேன், அது பார்க்காம அவன் பாட்டுக்கு போயிட்டான். பண்ணி பயலு. இது வேற கை க்ளவுஸ் போட்டு ஒர்க் பண்ணவும் முடியல. எவ்வளோ தூரம் போயிட்டான்னு தெரியலையே. ஹெல்மெட்டு கழட்ட முடியல. அப்படி ஆ எங்க இடம் ஆ அவனுக்கு என்னடா சும்மா சும்மா இடம் மாற்றிட்டே இருக்கானுங்களா? என்னவா அவனுக்கு பிரச்சனை? ரொம்ப ஓரம் கட்டாரா? சொல்லு. இரு என்னது? இல்லை பவானி சைடா இல்லை வேற எங்கன்னு கேட்குறேன். அப்போ இன்னும் கேட்கவே இல்லையா? கண்ணு இருக்கு. இது போனால் பிஎன்டபிள்யூ ட்ரிப் அடிக்கலாம்டா. அப்படியே என்ன சாண்டி ஹெட்லைட்டு பின்னாடி உடஞ்சி கிடக்குது. இது பேர் என்ன? டேஞ்சர் லைட்டா ஆடுது. லாரி ஹலோ ஹலோ ஆமாம் நான் சரி இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அப்படியே கோயம்புத்தூர் போல நான் கிளம்பிட்டேன். சரி அப்போ நாளைக்கு பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு போய் வண்டி விட்டுட்டு வந்துடுறேன். அப்போ வீட்டிட்டு வரேன். வினித்தி வீட்டுக்கு போயிட்டு முட்டை போண்டா சாப்பிடுவோம். நம்பர் பிளேட் எங்கே பறந்துருச்சு? போலாமா? ஏபிஎஸ்ஸா? நான் பிளேலிஸ்ட்டு பயங்கரமாக போட்டு வச்சுருக்கேன். ஹிந்தி பாட்டு. போலாமா? ஏதோ ஓடிஓ ஏதோ சொல்லி அம்ஜம் எரியுதுரா. ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் ஃபெயிலியர். அது எங்களுக்கு அப்போவே தெரியும். ஏபிஎஸ் ஒர்க் ஆகலை. சங்கட்டமாக இருக்குமா இல்லையா உன்னை வந்துட்டு வீட்டுக்கு நடந்து அனுப்பிச்சி விட்றதுக்கு? இதில் ஏறு. அதான் சின்னதாக இருக்குடா, இறங்கிப்பான். ஏய் அமைதியா வாடா. கடவாளியே குத்தி விடுவோம்டா. ஏய் வாடா அப்படியே போலாம்டா. இருடா போலாம்டா. அப்பாக்கு டாட்டா சொல்லு. ஈரோடு தானே? வா போலாம். வா அப்படியே போலாம். வா டேய் சொல்றது கேளு. ஹெல்மெட் கூட நான் தரேன். வா ஏய் சொல்றது கேளுடா. நான் தரவனுக்கு சார்ஜ். உன் போன் என்ன மாடல் சொல்லு. சொல் அமைதியா கேளு. கோயம்புத்தூர் போலாம். இங்க வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. எதுக்கு? பின்னாடி அவன் சிரிக்கணும்னு சொல்லு. அவன் சிரிக்கிறான். அவனை சிரிக்கணும்னு சொல்லு. பரவாயில்லடா வாடா. அப்படி போயிட்டு கோயம்புத்தூர் போயிட்டு நாளைக்கு சாயங்காலம் வந்துடலாம். சாயங்காலம் ப்ரமோஷன் பண்ணுமா வேணாமா? வாடா அப்படியே பேசிட்டே போலாம். போய்க்கலாம்டா. இருடா பாரு பொறுமையா கூப்பிட்டு போறேன். அதான் அதனால தான் வந்துட்டேன். இப்போ அப்படியே போலாம்டா. திருப்பி கூட வர முடியாது. 3 பேர் வரணும் திருப்பி. அதெல்லாம் வந்துடலாம். பின்னாடி இது கூட எப்படின்னா வர முடியும்? அதெல்லாம் வந்துடலாம். அவன் டேங்க்ல இருக்கான் இப்போ. ஆமா தானே சண்டி? வண்டி ஓனருக்கே பிரச்சனை இல்லை. எங்கிருந்து பஸ் ஏறி போ. வண்டியில் ஏறினது ஒரு குத்தமா அழுகுறான்டா பின்னாடி உட்காந்துக்கிட்டு. நீ சாண்டி மாரி பண்ற பத்தியா? அவங்க பசங்களோட தான் சுத்துற, எங்களோட சுத்த மாட்டேங்கிற. உன்னை பார்த்தாண்டா சாண்டி கத்துக்கிறான்.
காலேஜில் ஸ்பீச் கொடுத்துருக்கானுங்க. காலேஜில் ஸ்பீச்சா? எந்த காலேஜ்? இந்த இதெல்லாம் இவனுது தான். இந்த தோட்டம்லாம் தான் கண்ணு கட்ட தெரியுது பத்தியா? எம்ஜியா? டேய் அது அவங்க டிரைவருக்கு வாங்கி கொடுத்த காரா. அவங்க காரு 9 லெவல் காரு அவங்களுது. அங்கே பாரு. 911 அது 911. சரி ஏதோ ஒன்று ஒரு நம்பர் தானே சேர்த்து சொல்கிறேன். அது நான் வண்டி நம்பர் சேர்த்து சொன்னேன். 9 லெவல் காரு. இதுக்கு இந்த கருப்பு இருக்குல்ல பின்னாடி பாரு, சாக்கு பை போட்டு மூடி வச்சிருக்காங்க காரை. ம் காரு போயெல்லாம் போடல. பாய் இது அவங்க அப்பாவா? வண்டியில் இருப்பார், விட்டு வந்துடுறேன். தாண்டி வா போவோம். இங்கடா கோயம்புத்தூர் வந்தோடனே மழை பெய்யுது. ஐயோ ஹெல்மெட்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சா. வைசர் க்ளோஸ் பண்ணிட்டு எப்படி திறக்கிறதுன்னு தெரியல. ஆமாம் பேக்லாம் அடிக்குது. எனக்கு வேறு காலில் புண்ணு. காலில் 2 கால் தான். இது வேறு நினையக்கூடாது. கோயம்புத்தூர் வந்தோடனே மழை பெய்யுது. எப்படியோ சீக்கிரம் கிச்சா கடைக்கு போயிடணும். நீ போடா முன்னாடி. இல்லை நானே போகிறேன். என்ன காக்கா இவ்வளோ கீழே பறக்குது? இந்த பைக் தான் அடுத்தது வாங்கலான் இருக்கேன். ஆனால் உள்ளே பார்த்ததுக்கப்புறம் அது மேலே ஒரு ஆசை வந்துருச்சு. இன்னும் கை வலிக்குது. எங்கடா கால் கட் பண்ணுறான்? டேய் அவனுக்கு கால் பண்ண கால் போக மாட்டேங்குதுடா. கை வலிக்குது. கையில் போட்டது இன்னும் வலி. வலி தெரியுமா? ஐயோ க்ளவுஸ் இல்லாமல் சுத்த மாட்டோம்ல. வலி தெரியுமா? ஏய் பேசாமல் இங்கே ஒரு பிள்ளையை கரெக்ட் பண்ணி நான் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுவா. ஜிப்பு திறந்து போட்டே பறந்துட்டு வா. நீ பேகு அங்கே பேர் தாரு 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 சாயிங். இங்கே 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 வந்துட்டானா? அவரு கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா ஐயோ கரெக்ட் டைமில் வண்டி ஆஃப் ஆகி போச்சுரா. யாரோ வழி விட்டாங்கன்னா போகலாம். எண்டோரு லொடுக்கி. எண்டோவர் லடுக்கி. ஆஹா கோயம்புத்தூரில் தான் வித்தியாசமான கார்லாம் பார்க்க முடியுது. அந்த மாதிரி ரெடி பண்ணுறா வண்டி. ரொம்ப நாள் ஆயிடுச்சு பைக்கில் உட்காந்து அந்த மாதிரி வண்டி ரெடி பண்ணுறா. டேய் இதுக்கு மேலே எங்கடா பின்னாடி வர்றது? மூடிட்டு நம்ம அங்கேயே நின்று கேட்டுருந்துருக்கலாமோ? ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கே 2 மணி நேரம் ஆகும் போது. மணி 12:30 ஸ்கொயர் லஞ்ச் டைம். இப்போ பேஷ் யாராச்சும் விட்டிங்கன்னா பூந்துடலாம். யாரும் வழி விட மாட்டேங்கிறாங்கடா. பேஷ் கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா கொஞ்சம் விட்டார். காரு கூட அப்பப்போ ஹியூமனிட்டி பண்ணுறாங்கப்பா. நமக்கு இந்த பைக் வச்சுக்கிறீங்கன்னா சல்லு புல்லுன்னு உள்ளே பூந்து வராங்க. ஐயா தண்ணி மண்ணு. இனிமேட்டு காருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு பைக்கில் அதிகமாக சுற்றின வச்சாரு. இந்த கார் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சோம்பேறித்தனமாக ஆரம்பித்தேன். என் பாடி வேறு தொப்பை விழுவ ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே தொப்பை போட்டுருச்சு. அங்கே பேர் அந்த குட்டி பாப்பா துப்பாக்கி எடுத்து சுட்டு விடுவேன் பார்த்துக்கோ. அவனும் துப்பாக்கி காட்டான். எனக்கு குழந்த பிறந்தாலும் பிறந்துச்சு. முன்னெல்லாம் பிள்ளைங்களாம் குட்டி பிள்ளைங்களாம் பார்த்தா பிடிச்சி கிள்ளுவெல்லாம் அடிச்சு விடுவேன். இப்போல்லாம் பாசம் வருது. இருங்க நம்ம பாப்பா வந்துட்டு ஒரு 6 மாதம் ஆகட்டும். அந்த கழுத்து நிற்கணும்,
அப்புறம் அது வண்டி போட்டு நடந்து ஓடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கூட்டிகிட்டு ட்ரிப்பு சுற்ற முடியும். பேர் வந்து இன்னும் சூஸ் பண்ணல. நான் வந்துட்டு எங்கள் அக்கா பொண்ணுக்கே வந்துட்டு 6 மாதம் ஆக்கினாங்களா, 6 மாதம் 1.5 வருஷம் ஆக்கிட்டாங்க. சரி நம்ம பாப்பாவுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து நல்ல பேராக வைக்கலான்னு பார்த்தா வீட்டில் விட மாட்டேங்கிறாங்க. சீக்கிரம் வெயின்னாங்க. அப்புறம் வந்து பாப்பா வீடியோ ஒன்று வந்து போட்டேன்னா அது வந்துட்டு ஃபேஸ் போட்ட உடனே வந்துட்டு உடம்பு சரியாமல் போயிடுச்சு லைட்டாக. அதனால் பாப்பா ஃபேஸ் தெரிகிற வீடியோ, பாப்பா வீடியோஸ்லாம் அவ்வளோவா இனிமேட்டு போட மாட்டேன். அது ஒரு 6 மாதம் ஆகட்டும். அந்த 6 மாதம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம மறுபடியும் ரைடுக்கு ஃபார்முக்கு வருவோம். அதுக்கப்புறம் பாப்பாவை தூக்கி டேங்க்குள்ள உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் போவோம். எங்கள் வீட்டுக்காரி கழட்டி விட்டு பாப்பாவை மட்டும் கூட்டிகிட்டு போகலாம். R15M அந்த வண்டி மேலே எனக்கு ஒரு கிரேஸு வாங்கணுன்ட்டு. இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வாங்கலாம் வச்சாரு. கேட்டால் பாப்பாவுக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் பாப்பா பிறந்த 2 நாள் இருக்கும். அதுக்குள்ளே எவ்வளோ பொம்மை தெரியுமா நான் வாங்கி வச்சுட்டேன். எனக்கு இருக்கிற ஆசை எல்லாம் அந்த ஹாட் வீல்ஸ் எல்லாம் பாப்பாவுக்குன்னு சொல்லி எல்லாமே நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். அடுத்த என் பக்கெட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா R15M தான் வாங்கணும்னு ஆசை. கூடி சீக்கிரம் வாங்குகிறேன். அது பவர் பர்ஃபார்மன்ஸுக்கெல்லாம் இல்லை, அந்த வண்டி லுக்கு பிடிக்கும். Yamaha கம்பெனியில் ஒரு வண்டி கூட இல்லை. V3 இந்த தான் தொலைஞ்சு போச்சு, திருடிட்டு போயிட்டானுங்க. இருங்க நம்ம முதல்ல கிச்சாவை பார்த்துட்டு. ஐயோ ஏபிஎஸ் கிபிஎஸ் எதுவுமே ஒர்க் ஆகல. 200 மேலே இப்போ நான் 1 ரூபா போட மாட்டேன். பார்க்குறியா? ஆமாம்மா போலாம். ரைடர் நம்ம ஏய் போடா. வீடியோ வரமுறை எனக்கு எடுத்து கொடுத்திய நீ, இப்போ மட்டும் வீடியோ கேட்குற. மாமா வீலிங் பண்ணவா? இதுலையா? ஆ வா. ஏற்கனவே பண்ணதுக்கு தான் விட தெரியாமல் அலைஞ்சிட்டு கிடக்குறோம். இந்த வண்டியில் vlog பண்ண காமெடியாக இருக்குது தானே மாமா?